வணக்கம். 63 நாயன்மார்களில் 3 பெண் நாயன்மார்கள் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் காரைக்கால் அம்மையாரை பற்றி இன்றைக்கி பார்க்குறோம். காரைக்கால் அம்மையார் மிகவும் மூத்தவராம். நாயன்மார்கள்லேயே மிகவும் மூத்தவர் காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அப்படிங்கிற ஒரு இடத்துல பிறந்ததுனால அவருக்கு காரைக்கால் அம்மையார் அப்படின்னு ஒரு பெயர். இவர் பெருமிழலை குறும்பர்க்கும் பேயர்க்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னுடைய அடியார்க்கும் அடியேன் பதிகத்தில் பாடியிருப்பார். 63 நாயன்மார்கள் பற்றி வரும். அது திருத்தொண்ட தொகையில் வரும். அதில் காரைக்கால் அம்மையாரை பேயர்க்கும் அப்படின்னு சொல்லி பாடுவார். ஏன்னா பேய் உரு வரமாக வாங்கிட்டாங்களாம் சிவன்கிட்ட இருந்து. எனக்கு பேய் உரு கொடுப்பா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாங்களாம். அவங்களுடைய கதையை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். தனதத்தன் அப்படின்னு ஒரு வணிகர் இருந்தார். அவருக்கு புனிதவதி அப்படிங்கிற ஒரு மகள் இருந்தார். அந்த மகள் செல்லமாக அவர் நல்லா வளர்க்குறாரு. அந்த அம்மா என்ன, சிவபக்தி அதிகம். சிவனுக்கு பூஜை செய்கிறது என்ன, மாலை தொடுக்கிறது என்ன, சிவ கைங்கரியங்கள், சிவ திருப்பணிகள், சிவனடியார்களுக்கு உணவு பரிமாறுதல், இப்படி சின்ன வயசுலேருந்தே அவங்க தன்னுடைய பக்தியை வளர்த்துக்கிட்டாங்க. சைவ பணியில் அவங்க ஈடுபட்டுட்டு இருந்தாங்க. அவங்க அப்படியே வளர்ந்து வந்த உடனே திருமண பருவம் வந்துட்டுது. திருமண பருவம் வந்த உடனே அவங்க என்ன பண்ணாங்க, நாகப்பட்டினத்தில் பரமதத்தன் அப்படின்னு ஒரு வணிகர் இருந்தார். பரமதத்தன் அவர் விரும்பி இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ண உடனே தனதத்தன் என்ன பண்ணுறாரு, பெண்ணை பிரிய மனம் இல்லை. அதனால் காரைக்காலிலேயே ஒரு வணிகம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்து அங்கேயே தங்க வைத்து கொண்டார். பெண்ணை தன் ஊரிலேயே தங்க வைத்து கொண்டார். பரமதத்தனும் என்ன செய்தார், அங்கேயே இருந்து வணிகம் பார்த்தார். அவர் ஒரு நாள் தன்னுடைய அங்காடினா கடைத்தெரு, தன்னுடைய கடைக்கு போயிட்டு அவர் வியாபாரம் செஞ்சு கொண்டிருந்த நேரத்தில் ஒரு பழைய நண்பர் ஒருத்தர் இவனை சந்திக்கிறார். சந்தித்து 2 மாங்கனிகளை கொடுக்குறார். 2 மாங்கனிகளை கொடுத்து, அப்பா இது தரமான பழம், இதை கண்டிப்பாக நீ சாப்பிட்ணும் அப்படின்னு அன்பு கட்டளையாக ஒன்று சொல்லிட்டு போயிடுறாரு. அவரும் நான் அப்படியே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னிடம் வேலையை பார்த்த வேலையாட்கிட்ட, அப்பா இதை கொண்டு போய் வீட்டில் கொடுத்துடு, இது மதிய உணவுக்கு எனக்கு எடுத்து வைக்க சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறாரு. இந்த வேலையாலும் என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு அம்மா இந்த 2 மாங்கனிகள் மதிய உணவுக்கு எடுத்து வைக்க சொன்னாங்க, ஐயா எடுத்து வைக்க சொன்னாங்க அப்படி சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாரு. இதற்கிடையில் மதிய உணவு நேரத்தில் ஒரு சிவனடியார் அந்த இடத்துக்கு வராரு. எங்கே சிவகைங்கரியம் எந்த வீட்டில் நடக்கும் அப்படின்னு சுத்திபத்தில் விசாரிக்கிறார். அவர் மதிய உணவு சாப்பிட்ணும், பசி எடுத்துடுது. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கே இருக்கிற இந்த அம்மா புனிதவதி தாயார் தான் சிவகைங்கரியம் பண்ணுறதுல ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தவர்கள், நீங்கள் போய் அங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி இந்த வீட்டை கை காட்டுறாங்க. இவரும் போகிறாரு. போய் அங்கே புனிதவதி தாயாரிடம் உட்காந்து சாப்பிட்றாரு. மதிய அமுது படைக்கிறார்கள் அந்த அம்மா. எப்படி, அந்த மாங்கனிகள் வந்ததில் 2 மாங்கனிகள், அதில் ஒன்று எடுத்து அறிந்து அவருக்கு சிவனடியாருக்கு கொடுத்து நல்ல ஒரு விருந்தோம்பல் செய்கிறாங்க. அவரும் சிவனடியாரும் நல்லா சாப்பிட்டுட்டு அந்த அம்மாவை வாழ்த்தி விட்டு போயிடுறார். இவர் போன பிற்பாடு பரமதத்தன் வீட்டுக்கு வரார். வீட்டுக்கு சாப்பிட வரார். சாப்பிட்டோன்னா மதிய உணவில் இந்த அம்மா என்ன செய்கிறாங்க, 2வது மாங்கனி இருக்கு இல்லையா, அதை அறிந்து கணவருக்கு வைக்கிறாங்க. கணவர் அதை சாப்பிட்டு, ஆஹா ரொம்ப நல்லா இருக்குது இந்த பழம், என் நண்பன் கொடுத்த பழம் ரொம்பவே ருசியாக இருக்குது, இனிப்பாக இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு, இன்னொரு பழம் இருக்கே அதையும் கொண்டு வாயேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே இந்த அம்மா கொஞ்சம் அதிர்ச்சி ஆகி போச்சு. ஏன்னா இந்த பழம் சிவனடியாருக்கு ஒரு பழம் கொடுத்துட்டாங்க. சிவனடியாருக்கு இந்த பழத்தை கொடுத்துட்டோன்னு சொன்னால் பரமதத்தன் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. ஆனாலும் இந்த அம்மாவுக்கு ஒரு தயக்கம் இருக்குது. முதல்ல கணவர் தனக்கு வேண்டி பழம் வேண்டி கேட்குறாரு, இதை நம்ம கொடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக சுவாமிகிட்ட போகிறாங்க, சிவன்கிட்ட போகிறாங்க. ஐயா சுவாமி, நான் இது வரைக்கும் உங்கள்கிட்ட ஒன்றுமே கேட்டதில்லை, ஆனால் என் கணவர் ஒரு மாம்பழம் வேண்டி கேட்குறாரு, எனக்கு ஒரு மாம்பழம் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஈசனாண்ட கையேந்திர உடனே அவங்க என்ன பண்ணுறாரு, அவர் சிவபெருமான் ஒரு பழத்தை கொடுக்குறாரு. பழத்தை கொடுத்த உடனே இவங்க அந்த பழத்தை அரிஞ்சு அவருக்கு வைக்கிறாங்க. அவர் சாப்பிட்டுட்டு, அடடா முந்தைய பழத்தை விட இந்த பழம் ரொம்ப சிறப்பாக இருக்குது, ரொம்பவும் ருசியாக இருக்குது, இனிப்பாக இருக்குது, இந்த மாதிரி பழத்தை நான் சாப்பிட்டதில்லை. அது எப்படி ஒரு மரத்தில் கனிகள் ஒரே மாதிரி தானே இருக்கணும், வெவ்வேறு மரத்து பழமாக இருந்தாக்கா சரி சொல்லலாம். இது ஒரே மரத்தில் பழுத்த பழம், ஒரு பழத்தை விட இன்னொரு பழம் இன்னும் இனிப்பாகவும் ருசியாகவும் இருக்குது, இது எப்படின்னு அதிசயித்து போகிறாராம்.
இப்படி அதிசயித்து போனோடனே அந்த அம்மா உண்மையை சொல்லிடுறாங்க. ஐயா, இந்த மாதிரி ஒரு சிவனடியார் வந்தார், அவருக்கு அமுது படைத்தேன், அதில் ஒரு பழத்தை அவருக்கு கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து 2வது பழம் கேட்டவுடனே எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, இல்லைன்னு சொல்ல எனக்கு மனம் வரலை. சுவாமிகிட்ட போய் நின்று அவர் ஒரு பழம் கொடுத்தாரு, ஈசன் கொடுத்த பழம்தான் இத்தனை ருசியாக இருக்குது அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்த உடனே அது இருந்து போயிட்டார். பரமதத்தனுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிப்போச்சு. என்னது, சிவன் வந்து மாம்பழம் கொடுத்தாரா அப்படின்னு. அப்போ ஒன்று செய், எனக்காக வேண்டி இன்னொரு பழம் வாங்கி வாயேன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அம்மா மறுபடியும் போய் சிவனாண்ட, சுவாமி, என்னுடைய பக்திக்கு பங்கம் ஏற்படுதோ இல்லவோ, ஒன்றும் சந்தேகப்படக்கூடாது, ஈசனை சந்தேகப்படலாமா இல்லையா, அதற்காக வேண்டி எனக்கு ஒரு பழம் கொடுங்களேன் சுவாமி அப்படின்னு வேண்டுறாங்க. சுவாமி என்ன பண்ணுறாரு, அழகாக ஒரு பழத்தை எடுத்து கொடுத்துட்றாரு. இந்த அம்மா அந்த பழத்தையும் அரிஞ்சு கொண்டு தன்னுடைய கணவருக்கு அமுது படைக்கிறாங்க. அவர் அதையும் சாப்பிட்டுட்டு, போன பழத்தை விட இந்த பழம் மிகவும் ருசியாக இருக்குதுன்னு வியந்து ரொம்பவும் பாராட்டுறாரு. ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துட்டது. இது என்ன இவ்வளவு சக்தியா, தன் மனைவிக்கு இப்படி ஒரு சக்தி இருக்குது, சிவனாண்ட பேசுகிற சக்தி இருக்குது, சிவனாண்ட நேரடியாக பழம் கேட்டு வாங்குற அளவுக்கு அந்த அம்மா ஒரு தெய்வீக பிறவியாக இருக்காங்க, அதை நம்ம இவ்வளோ நல்லா தெரிஞ்சுக்காமல் இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மெல்லமாக அந்த அம்மாவை விட்டு அவர் விலகிறாரு. விலகி வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாரு. இந்த விஷயம் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சவுடனே அவங்க போய் பார்க்குறாங்க. தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறார். தன் 2வது மனைவியோடு சேர்ந்து புனிதவதி தாயாரின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறார். அம்மா, நீங்கள் தெய்வ பிறவி, என்னால் உன்னுடன் வாழ முடியாது, எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு மனைவியை நான் அமைச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. புனிதவதி தாயாரும் புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் ஈசனுடைய வழிபாடு தான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈசன்கிட்ட போய் சொல்கிறாங்க. ஐயா, எனக்கு இந்த இந்த தற்கால உருவ மாற்றி கொடு, இந்த இளமை பருவம் போய் எனக்கு ஒரு பேய் கொடு, பேய் மாதிரி ஒரு உருவம் கொடு அப்படின்னு வேண்டுறாங்க. ஈசனும் என்ன பண்ணுறாரு, அந்த அம்மாவுக்கு ஒரு பேய் கொடுத்துட்றாரு. அதனால தான் பெருமிழலை குறும்பர்க்கு பேயர்க்கும் அடியேன் அப்படி சொல்லிட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இப்படியாக பாடுறாங்க. இப்படி அவங்க தன்னை சிவத்தொண்டில் ஈடுபட்டதோடு அல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, சிவன் மேலே நிரம்ப பாடல்களாக பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் எழுதிய பாடல்கள் முக்கியமான ஒன்று வந்து அற்புத திருவந்தாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல். அது 100 பாடல்கள் கொண்டது. அந்த அற்புத திருவந்தாதி 100 பாடல்கள் கொண்டது. அதுக்கப்புறம் திரு இரட்டை மணிமாலை அப்படிங்கிற ஒரு நூல் எழுதுகிறாங்க. அதுக்கப்புறம் திருஆலங்காட்டு மூத்த திருப்பதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பதிகங்கள் எழுதுகிறாங்க. இப்படியாக அம்மையார் இறைவனை பற்றி போற்றி பாடுகிறார்கள். இங்கே முதலில் அந்தாதி அப்படின்னு பாடினது யாருன்னா அம்மையார் தானா. இலக்கண முறையை அறிமுகம் செய்தவரே காரைக்கால் அம்மையார் தானா. அந்த அந்தாதி முறையை இவங்க தான் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கடுத்தது இவருடைய பதிக முறைகள், இவர் எழுதிய அந்த தேவார மூத்த திருப்பதிகம், திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் அப்படின்ற தேவாரங்கள் எல்லாம் இவரை பார்த்து, பிற்காலத்தில் இவரை பார்த்து தான் மற்ற நாயன்மார்கள் எழுதினார்கள். இவ்வாறு தமிழுக்கு சிறப்பு தந்து சைவத் தமிழ் நூல்களை இயற்றி சைவம் தழைக்க அரும்பெரும் தொண்டாற்றினார் காரைக்கால் அம்மையார் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான வரலாறு. அவங்க இந்த இந்த தமிழ் நூலை அவ்வளோ அழகாக சிறப்பாக பாடியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடல், ஒரு உதாரணத்துக்கு, அறிவானும் தானே அறிவிப்பான் தானே அறிவாய் அறிகின்றான் தானே அறிகின்ற மெய்ப்பொருளும் தானே விரி சுடர் பார் ஆகாயம் அப்பொருளும் தானே அவன். அறிவானும் தானே, அவன் அறிவிப்பான், அறிவாய் அறிகின்றான் தானே அறிகின்ற மெய்ப்பொருளும் தானே, அவனே அறிகின்ற மெய்ப்பொருளும் தான். அவர் ஆகாயம் உலகம் வெளிச்சத்தின் மூலமாக அப்பொருளாக நிற்கிறான் அப்படி சொல்லிட்டு அந்த அற்புத திருவந்தாதியில் பாடியிருப்பார்கள். இது ஒரு உதாரணத்துக்காக ஒரு பாடல் கொடுத்தோம். அதான்
அவருக்கு அந்த அம்மாவுக்கு காரைக்காலில் சிவன் கோயில், சிவன் கோயிலில் இவங்களுக்கு ஒரு சன்னதி ஏற்படுத்தியிருந்தாங்க. காரைக்கால் சிவன் கோயில் வந்து அந்த கோயில் காரைக்கால் அம்மையார் கோயில் தான் வழிபாடு. அந்த கோயிலுக்கு காரைக்கால் அம்மையார் அப்படின்னு தான் அந்த கோயிலுக்கு பெயர். இப்போ அந்த வழிபாடுகள்லாம் இந்த அம்மாவுக்கு சிறப்பாக அந்த கோயிலில் நடைபெறுகிறது. இவரை பற்றி சேக்கிழார் பெரிய புராணத்தில் மிகவும் சிறப்பாக பாடியிருப்பார். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகிறார். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகிறார். பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கிழுக்க என்றார். அதாவது இனிமே பிறக்கவே கூடாது. அப்படி பிறப்புன்னு ஒன்று தெய்வ சங்கல்பம் இருந்ததுன்னா ஐயா நான் உன்னை மறக்கவே கூடாது, உன்னை என்றும் மறவாமை வேண்டும் அப்படிங்கிறார். அது எப்படி இருக்கணும்? இன்னும் வேண்டும், என்ன வேண்டும்? மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். உன்னுடைய தாழ் கீழே இருக்கணும் அப்படின்பார். திருவாலங்காட்டில் இந்த மாதிரியான அம்மையாரை சிறப்பாக இங்கே வச்சுருப்பாங்க. திருவாலங்காட்டுக்கு போனோம்னா நிச்சயமாக இந்த காட்சியை நம்ம பார்க்கலாம். இப்படியாக வேண்டுகிறார். அங்கே திருக்கைலாய மலைக்கு போகிறாங்க. எப்படி கைலாய மலைக்கு இந்த அம்மா போகிறாங்க. எப்படி போகிறாங்க அப்படின்னா, காலால் நடக்கும் மனம் இல்லையா அவங்களுக்கு. கைலாய மலைக்கு காலால் நடந்து போகிறதா? புனிதமான கைலாய மலைக்கு நம்ம காலால் மிதித்து செல்லக்கூடாது, தலையால் மிதித்து தலையாலே நடந்து போனாராம். தலையாலே நடந்து போனாராம். இந்த கைலை மலையில் சிவனுடன் பார்வதி தேவியர் அமர்ந்து இந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து கேட்கிறாராம் ஈசனிடம். இது என்ன சுவாமி, ஏதோ ஒரு உருவம் இப்படி தலைகீழாக வருகிறதே அப்படின்னு கேட்குறாங்களாம். அதுக்கு அவர் ஈசன் சொன்னாராம், இவர் தான் என் அம்மை, என்னை பெற்றவள் அப்படின்னு சொன்னாராம். ஈசனே இவரை அம்மை என்று அழைத்தார் என்று ஒரு வரலாறு. இதற்கு நம்பியாண்டார் நாம்பிய சுவாமிகள் எழுதியிருப்பார். அந்த பாடலை ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். நம்பன் திருமலை நான் மிதியேன். நம்பன் திருமலை, நம்பன்னா சிவபெருமான், திருமலைன்னா கைலாயமலை. நான் மிதியேன், நான் மிதிக்க மாட்டேன். தாழ் இரண்டும் உம்பர் மிசை தலையால் நடந்தேற. கால் வந்து வானத்தை நோக்கி இருக்கணும், தலையாலே நான் நடந்து போகணும், நடந்து ஏறணும். கைலாய மலை எப்படி ஏறணும்? தலையாலே நடந்து ஏற அப்படின்னு சொல்கிறாங்க. உமை நகலும், உமையம்மை நகலும்னா சிரிக்க அப்படின்னு. இங்கே நகலுங்கிறது சிரிப்புக்கு இல்லை, அவங்க விசாரிக்கிறாங்க, அவளோட விசாரிக்கிறாங்க. இப்படி தலைகீழாக நடந்து வர உருவம் என்ன சுவாமி அப்படின்னு ஈசனை பார்த்து கேட்குறாங்க. அப்போது செம்பொன் உருவன் என் அம்மை என பெற்றவள். செம்பன் உருவன் யாரு? சிவபெருமான். ஈசன் செந்நிறமுடையவன் அல்லவா, அதனால செம்பன் உருவன் என் அம்மை என பெற்றவள். செழுந்தேன் கொம்பின் உகு காரைக்காலில் மேய குலதனமே அப்படின்னு. செழுந்தேன், தேன் எப்படி இருக்கும்? செழுமையாக இருக்கும். அந்த செழுந்தேன் சிவந்த நிறத்தில் இருக்க தேன் கொம்பின் உகு காரைக்காலில், அந்த காரைக்காலில் அந்த கொம்பு தேன் அப்படி வழிஞ்சு ஓடுறதுதான். அந்த மாதிரி தேன் வழிஞ்சு ஓடுற காரைக்காலில் மேய குணத்தனமே. அங்கேருந்து வராங்கம்மா, காரைக்கால்லேருந்து இந்த அம்மா வராங்க, அவங்க என் அம்மா என்னை பெற்றவள் அப்படின்னு ஈசன் சொல்கிறதா நம்பியாண்டார் நம்பி சுவாமிகள் காரைக்கால் அம்மையாரை பற்றி சிறப்பாக சொல்கிறாங்க. இந்த காரைக்காலில் சிவன் கோயிலில் காரைக்கால் அம்மையாரோட சன்னதி இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அங்கே பங்குனி மாதம் ஆனி மாதம் ஆனி பௌர்ணமி, ஒவ்வொரு ஆண்டும் ஆனி மாதம் பௌர்ணமி அன்று ஈசனுக்கு தேர் வீதி உலா வரும். தேர் வந்து சுவாமி பவனி வருவார், தேர் மேலே பவனி வருவார். அப்படி வருகையில் பக்தர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த காரைக்கால் அம்மையாருக்கு
தன்னுடைய வேண்டுதல் நிறைவேற்றும் வண்ணம் இந்த மாங்கனிகளை செலுத்துவார். நிறைய மாங்கனி திருவிழான்னு இது நடக்குமா, வருஷா வருஷம் என்றைக்கும் நடக்கிறதா சிறப்பாக சொல்கிறாங்க எல்லாரும். மாங்கனி திருவிழா தான் வேண்டியதெல்லாம், தனக்கு வேண்டிய திருமணம், குழந்தை பிறப்பு, இப்படியெல்லாம் வேண்டி மாங்கனிகள் செலுத்தி அம்மையாரை வழிபடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தல வரலாறு சொல்கிறது. அம்மையார் உதித்தது காரைக்கால், முக்தி அடைந்தது திரு ஆலங்காடு. பங்குனி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் இவங்களுக்கு குரு பூஜை செய்கிறாங்க. இந்த மாங்கனி திருவிழா இவர்களுக்காகவே சிறப்பு. ஏன்னா அந்த மாம்பழத்தில் தானே சுவாமியை பிடிச்சாங்க. கடவுளுடைய ஈசனுடைய சிவபக்தை அப்படிங்கிறது இந்த மாங்கனி மூலம் தானே தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் இந்த மாங்கனி திருவிழா சிறப்பாக இந்த இடத்துல காரைக்காலில் இன்றைக்கும் நடந்துட்டு வருதுன்னு தல வரலாறு சொல்கிறது. இவங்க 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள். 4ஆம் நூற்றாண்டிலிருந்து 5ஆம் நூற்றாண்டு வரை அந்த காலம் இவருடைய காலம் சொல்கிறது. இதற்கப்புறம் தான் திருஞான சம்பந்தர் இவங்கெல்லாம் மற்ற நாயன்மார்கள்லாம் வந்ததாக வரலாறு சொல்லப்படுது. ஆக காரைக்கால் அம்மையாரை நாம் வணங்கி அவரோட ஆசையை நாம் பெறுவோம். காரைக்காலுக்கு சென்று அவங்களை வணங்கணும். திரு ஆலங்காட்டில் போயிட்டு நடராஜர் பக்கத்தில் அவங்க கீழே உட்காந்துருக்க காட்சியும் நாம் பார்க்கணும் அப்படிங்கிறத